கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருள் சூழ்ந்த என்னுடைய வாழ்வில் அவர் எவ்விதம் பிரகாசித்தார் என்பதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னொரு விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்வில் நடப்பித்த கிரியைகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சங்கீதத்திலே ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, நான் மிருகம் போல் இருந்தேன், காரியம் அறியாத மூடனாயிருந்தேன், ஆனாலும் உம்முடைய வலது கரத்தினால் நீர் என்னை பிடித்து தாங்குகிறீர், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதத்திலே சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு மிருகம் போன்ற குணநலங்கள் நிறைந்த ஒரு குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் ஆன்மீகத்திலே அதிக நாட்டமில்லாத ஒரு பெற்றோருக்கு நான் பிள்ளையாக காணப்பட்டேன். நான் சிறு பிராயத்திலே வளர்ந்து வரும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஜென்ம சுபாவங்களும் வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனாலும் அது கிரியை செய்யக்கூடாதபடி தடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய நான் பிறந்த வீட்டின் சூழ்நிலையை சொல்ல வேண்டுமானால், என்னுடைய தகப்பன் ஒரு போலீஸ்காரராக இருந்தார். அவர் அந்த வேலையிலே ஏதோ பிரச்சனை நிமித்தமாக என்னுடைய மூத்த சகோதரி பிறந்த பொழுதே வேலையை அவர் விட்டுவிட்டார். என்னுடைய தாய் ஒரு டீச்சராக இருந்தார்கள். அப்படினால் குடும்பம் சுமூகமாக போய்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனார் போலீஸ்காரராக இருந்தபடினால் அவருக்கு அந்த சமூக விரோதிகள் என்னென்ன தவறுகள் செய்வார்கள், அவர்களுக்கு என்னென்ன தொடர்பு உண்டு என்பது அவருக்கு தெரிந்தபடினால் அந்த வேலையை விட்ட பின்பு சாகும் வரை அவர் எந்த வேலைக்கும் போகவில்லை. அதற்கு பின்பு அவர் சமூக விரோத நடவடிக்கைகளிலே அவர் செயல்பட ஆரம்பித்தார். என்னுடைய வீட்டிலே பார்த்தால் அடிக்கடி அவர் இந்த கள்ள நோட்டுகளை அடிப்பதும், அதை பிரிண்ட் எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்து அதை சரி செய்து கொள்வதும், பின்பு அது ஒருபோதும் அவருக்கு கை கொடுக்காத பட்சத்தில் தங்கத்தை தயாரிக்கிறதுக்காக ரசவாதம் என்கிற ஒரு கெமிக்கலுக்காக அலைந்து என்னுடைய தாய் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அதற்காக அவர் பணத்தை செலவிட்டு அதிலும் தோல்வி அடைந்து கடைசியாக என்னுடைய சகோதரர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களை கொண்டு போய் அவர் சாராய கடைகளிலே பழக்கப்படுத்த ஆரம்பித்தார். இவருக்கு சமூக விரோத கும்பல்களிலே பழக்கம் இருந்தபடினால் என்னுடைய தகப்பனார் தமிழ்நாட்டிலே இருக்கிறதான சில கோவில்களில் உள்ள 50 சிலைகளை திருடுகிற ஒரு கூட்டத்தோடு இணைந்து அடிக்கடி இந்து கோவில்களில் உள்ளதான அந்த 50 சிலைகளை கடத்தி கொண்டு வருவதும், எங்கள் வீடுகளிலே வைத்து அது பார்சல் செய்யப்படுவதும், அதை துண்டு துண்டாக்குவதும், இப்படியெல்லாம் வீட்டிலே நடந்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னுடைய குடும்ப எங்களுடைய வீட்டின் சூழ்நிலை போய்கொண்டே இருந்தது. ஒரு கோவிலிலே என்னுடைய தகப்பனார் அவரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஒரு கோவிலிலே திருடும்படியாக போயிருந்தார்கள் போல் இருக்கிறது. அங்கே என்ன சம்பவித்ததோ அந்த காவலாளி விழித்து விட்டான். அப்படினால் அவனை தாக்கின பொழுது அவன் செத்து போய்விட்டான். ஒரு கொலை பலியாக மாறி என்னுடைய தகப்பனாரையும் என்னுடைய சொந்தக்காரர்களையும் பிடிக்கும்படியாக பல விதங்களிலே அவர்கள் கிரியை செய்தார்கள். நாங்குநேரி என்ற இடத்திலே ஒரு கோவில் திருவிழாவில் நானும் என்னுடைய தகப்பனாரும் இருந்த பொழுது அவரை கைது செய்யும்படியாக போலீஸ்காரர்கள் அநேகர் முயற்சி எடுத்தார்கள். சொந்த ஊராக இருந்தபடினால் அவரை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது. நானும் என்னுடைய தகப்பனாரும் வீட்டுக்கு போன பொழுது இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்னார்கள் சொந்தக்காரர்கள். உடனடியாக என்னுடைய தகப்பனார் என்னை கொண்டு வந்து தூத்துக்குடியில வீட்டிலே விட்டுவிட்டு அவர் உடனடியாக தப்பி போய்விட்டார். ஆனாலும் சிறுவைகுண்டம் என்ற இடத்திலே வைத்து அவரை கைது செய்து பாளையங்கோட்டை ஜெயிலிலே அவர் தள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னுடைய குடும்பம் போய்கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மிருகம் போன்றிருந்த ஒரு சூழ்நிலை. மிகவும் கோபக்காரர்களும் ஜென்ம சுபாவம் நிறைந்தவர்களும் முரட்டாட்டம் நிறைந்தவர்களுமாக என்னுடைய சகோதரர்கள் மாறினார்கள். நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய தகப்பனார்
தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி போகக்கூடிய ஒரு வாகைக்குளம் என்ற இடத்திலே போலீஸ்காரராக பணியாற்றும் பொழுது ஒரு நாள் ஒரு அந்த ஏரியாவில் உள்ள ஒரு துன்மார்க்க ஒரு ரவுடி என்ற ஒரு ஆள் அவன் நேரடியாக என்னுடைய தகப்பனார் இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிரச்சனை பண்ணி இருக்கிறான். அப்படினால் இவர் நேருக்கு நேராக போய் யாருமே இல்லாத பட்சத்தில் நேரடியாக போய் அவனை தாக்கினதினால் ஒரே அடியிலே அவன் விழுந்து செத்து போய்விட்டான். அவனை அப்படியே கொண்டு போய் மரத்திலே கட்டி அவன் தூக்கு போட்டு செத்ததாக தொங்க விட்டு இவர் ஷிப்ட் முடிச்சு வீட்டுக்கு போனார் என்று நான் கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்களும் மிருகம் போன்ற சுபாவமும் நிறைந்துதான இந்த குடும்பத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். அதுபோல என்னுடைய சகோதரர்கள் படிப்பில் நாட்டமில்லாத பொழுது என்னுடைய தகப்பனார் அவர்களை கொண்டு போய் சாராய கடைகளிலே பயிற்சிவித்து அவர்கள் 2 பேரும் இன்னும் அதிகமான முரடர்களாக மாறிவிட்டார்கள். நிர்பந்தமான சூழ்நிலையிலே எங்களுடைய குடும்பம் போய்கொண்டிருந்தது. என்னுடைய சகோதரர்கள் வளர வளர அவருடைய போக்கு மாறி அதற்கு பின்பு அவர்கள் சாராயம் காய்ச்சக்கூடியவர்களாக மாறினார்கள். அப்படினால் குடும்பத்தின் தொழிலும் கூட அப்படியாக மாற்றப்பட்டது. கொஞ்ச நாட்கள் கள்ளச்சாராயம் கடத்துவதாக அமைந்தது. எங்கள் வீடுகளிலே எப்பொழுதும் கிச்சன்ல எப்பொழுதும் சாராயம் இருந்து கொண்டே இருக்கும். குடிக்கிறதுக்காக அல்ல, விற்பனைக்காக. ஒரு பெரிய டெய்லி ஒரு கார் முழுவதும் அது வந்து கொண்டே இருக்கும். போலீஸ்காரர் துரத்துவார்கள். அது உடனே அடுத்த நாள் பெயிண்ட் மாறி அடுத்த அந்த வேறு நம்பர் பிளேட்ல அந்த கார் போய் மறுபடியும் சாராயம் கடத்துவதாக மாறிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கொஞ்ச நாட்களிலே அவர்கள் சாராயம் காய்ச்சக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் நானும் கூட எத்தனையோ மணிக்கணக்காக நான் சாராயத்திற்காக அதனுடைய அந்த பொருட்களை எல்லாம் நான் சுமந்திருக்கிறேன். காலங்கள் வந்த பொழுது நானும் கூட அந்த சாராயம் விற்கக்கூடியவனாய் மாறி போனேன். ஏனென்றால் வீட்டில் உள்ள சூழ்நிலையும் வீட்டில் உள்ள அமைப்பும் அப்படித்தான் இருந்தது. அது தவறு என்று தெரியாது, அது பாவம் என்று தெரியாது, அது தேவனுக்கு விரோதமானது என்று தெரியாது. சூழ்நிலையிலும் வாழ்க்கையினுடைய வசதிக்கு ஏற்ப வண்ணமாகவும் நானும் கூட அப்படி மாறி போயிருந்தேன். இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தமாக என்னுடைய இளைய சகோதரரை தூத்துக்குடியிலே பஸ் ஸ்டாண்டில் வைத்து ஒரு சண்டை வந்தது. தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டில் வைத்து அவரை விரோதமான சக்திகள் எல்லாரும் சேர்ந்து அவரை வெட்டிவிட்டார்கள். 40 இடத்துல அதிகமான இடத்தில் அவர் வெட்டப்பட்டு முழுவதும் இரத்த காயமாக கீழே விழுந்தபடினால் அவர் செத்து போய்விட்டார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். நான் என்னுடைய வீட்டில் இருந்த பொழுது இரவு 11 மணிக்கு ஒரு செய்தி, சகோதரரை வெட்டி விட்டார்கள் என்று சொல்லி. நாங்கள் ஆஸ்பத்திரியில் நானும் என்னுடைய தாயும் போன பொழுது என்னுடைய சகோதரன் அவ்வளவு வெட்டுப்பட்ட நேரத்திலும் எழும்பி அவர் நடந்து வந்தார். அவ்வளவு வேகமுள்ள ஒரு ஆளாக இருந்தபடினால் பரவாயில்லை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி 40 இடத்துல தையல்கள் போட்டு முழு இடமும் உடம்பும் வெட்டப்பட்ட நிலவரத்தில் அவர் வெளியே வந்தார், நடந்தே வந்தார், பார்க்கலாம் என்று சொல்லி. அவ்வளவு முரட்டாட்டமான ஒரு கூட்டமாக இருந்தது. அதற்கு பின்பு என்னுடைய மூத்த சகோதரன் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய இளைய சகோதரனை வெட்டி விட்டார்களே, ஆனாலும் தப்பிவிட்டான். வெட்டினவனை விடவே முடியாது என்று சொல்லி அவர் தாடி வளர்த்து கொண்டு அவனை தேடிக்கொண்டே இருந்தார். அவன் ஜாமீனில வந்த ஒரு 2 நாளுக்கு பின்பு நேருக்கு நேர் அவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வீட்டிலே இருந்தோம். ஏனென்றால் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருந்தபடினால் நாங்கள் இருந்த பகுதியிலே எங்களுக்கு வீடு தர எல்லாரும் அச்சப்பட்டார்கள். நாங்கள் இருந்த வாடகை வீடை எல்லாம் காலி பண்ண சொன்னார்கள். எங்களுடைய சொந்தக்காரர்கள் வீட்டில் போய் தங்கியிருந்தோம். அவர்களும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு இதெல்லாம் ஒத்து வராது, உங்களுடைய பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள், அப்படினால் எங்களுக்கும் பிரச்சனை என்று அவர்களும் ஒதுங்கி விட்டார்கள். ஊருக்கு வெளியே போய் குடிசை போட்டு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரன் ஒரு நாள் இளைய சகோதரனை ஊரில் விட்டு மூத்த சகோதரன் மட்டும் வந்திருந்தார். வருகிற வழியிலே இவனை பார்த்து விட்டார். எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவனை தூக்கி கொண்டு அவர் கடத்தி கொண்டு போய்விட்டார். ஏரல் என்ற இடத்துல கொண்டு போய் அவனை வைத்து என்னுடைய சகோதரத்தில் சொல்லி நான் இவனை பிடித்து கொண்டு வந்து விட்டேன், கொஞ்ச நேரம் அவன் இருக்கட்டும், இருட்டு வரை இருக்கட்டும், இருட்டின பின்பு அவனை நாம் வெட்டி புதைத்து விடலாம், நீ எதுவும் அவசரப்பட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார். ஆனால் அவனை பார்க்க பார்க்க என்னுடைய இளைய சகோதரனுக்கு வேகம் அதிகமாகி பக்கத்தில் இருந்ததான ஒரு இந்து கோவில் இருந்த ஒரு வாளை எடுத்து அவனை வெட்டி விட்டார். அவனுக்கு ஒரு 40-50 இடத்துல விட்டு அவனை கொண்டு போய் ஒரு ஆற்று கரையில உட்கார வைத்து நீ இரு, உன்னை இன்னைக்கு புதைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் பொழுது என்னுடைய
தூரத்து சொந்தத்தில் உள்ள ஒரு பெண் போய் உன்னை புதைக்க போகிறார்கள், நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறாயே, ஓடி தப்பித்துக்கொள் என்று சொல்லிவிட்டபடினால் அவன் ஓடி தப்பி போய்விட்டான். ஆண்டவர் கொலைப்பலியிலிருந்து அன்றைக்கு தப்புவித்தார். அன்றைக்கு இரவு எல்லாம் போலீஸ் ரைடு. நாங்கள் வீட்டிலே தங்காமல் எங்களுடைய சொந்தக்காரர்கள் வீடுகளுக்கு அங்கும் இங்கும் திரிந்தோம். பிரியமானவர்களே, எப்படி போயிருக்கும் குடும்ப வாழ்க்கை. என்னுடைய தாய் மிகவும் அங்கலாய்ப்பார்கள். ஏனென்றால் வெளியே போன பிள்ளைகள் 2 பேரும் எப்பொழுது வருவார்கள் என்று தெரியாது, எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் போய்கொண்டிருந்தோம். நான் அப்பொழுது வீட்டில் கடைசி. நான் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு எனக்குள்ளே நான் யோசித்துக் கொண்டு நான் போய்கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையிலே மறுபடியும் அவனை வெட்டினதுக்காக என்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடியிலே அவரை இந்த நாய்களுக்கு போடுகிற பிரபலமான ரவுடிகளுக்கு போடுகிறதான செயின் போட்டு 2 கைகளிலும் செயின் போட்டு மெயின் ரோட்ல இழுத்து கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அவர் தப்பி விடுவார், போலீஸ்காரர்களை தாக்கி விடுவார். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஜீப்புக்கு முன்னாக ஓட விட்டு அவரை 2 செயின் போட்டு இழுத்து கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு அவர் பாளையங்கோட்டையிலே தள்ளப்பட்டார். என்னையும் என்னுடைய சகோதரனையும் கைது செய்ய முடியாத அவர் முற்பட்ட பொழுது நான் அந்த ஆற்றும் பகுதியிலே எத்தனையோ கிலோமீட்டர் ஓடி என்னுடைய சகோதரன் இன்னொரு சகோதரன் தங்கியிருந்ததானே ஒரு திருநெல்வேலியிலே ப்ளூ மவுண்டன் ஹோட்டலுக்காக நான் தப்பி வந்தேன். இப்படித்தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. என்னுடைய தகப்பனார் இதையெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. பிள்ளைகளை குறித்த பொறுப்பற்றவராக, குடும்பத்தை குறித்த பொறுப்பற்றவராக அவர் வித்தியாசமான சூழ்நிலையிலே அவர் குடித்து குடித்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, மனிதனை மனிதனாக மாற்றுகிறவர், மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரே தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய தாய்க்கும் பலரும் பல விதங்களிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு எப்படியாயினும் குடும்ப வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலை மாறினால் போதும், பிள்ளைகள் திருந்தினால் போதும், எப்படியாயினும் வாழ்க்கையில நிம்மதி கிடைத்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் என்னுடைய சகோதரரோ எப்படி ஆயினும் என்னை செயின் போட்டு கொண்டு வந்ததான் இந்த இன்ஸ்பெக்டரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெயிலிலேயே அவனுக்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர் அதிலேயே குறிக்கோளாக இருந்தார். ஆனால் அதற்குள்ளே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை செய்யவும் அவர் முற்பட்டார். எந்த மனுஷன் ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு சமீபமாக வருகிறவர். எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எந்த இருளிலும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, எந்த சூழ்நிலையில் அகப்பட்ட மனிதனையும் திக்கற்றவனையும் அவர் விடுவிக்கக்கூடிய சக்தி உள்ளவர். என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரிகள் 2 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திலே கடந்து வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்து முரட்டாட்டமும் மிகவும் மிருக குணமாக இருந்ததான என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அவர்கள் வாகனத்திலே வந்தால் 2 பேரும் சேர்ந்து வருவார்கள். பகை இருக்கிறபடினால் 2 பேரும் சேர்ந்தே திரும்பி போவார்கள். ஒரே வாகனத்தில் வருவதில்லை. எல்லாருக்கும் தெரிகிறது போல ஒரு வாளை 2 வாள் தொங்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் ஆயுதம் இருக்கிறதாக காட்ட வேண்டும். அப்படியானால் தான் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. என்னுடைய தாய் என்னுடைய 2 சகோதரிகளும் இந்த சத்தியத்தை அறிய ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பொழுது அவர்கள் என்னையும் கூட இந்த சத்தியத்துக்கு கொண்டு வர முற்பட்டார்கள். ஆனால் எனக்கு இந்த சத்தியமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த வெளிச்சமோ இந்த ஊழியமோ இந்த மகிமையான பிற்கால வாழ்க்கையோ இது ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் அறியாமல் எல்லா வீட்டிலே கடைசியாக இருந்தபடினால் இவன் ஒருவனாவது துன்மார்க்கனாய் போய்விடக் கூடாது, இவன் ஒருவனாவது நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சகோதரர்கள் அப்படியே என்னை இந்த பாதையிலே போக அனுமதிக்க ஆரம்பித்தார்கள். நானும் கூட என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சுத்த ஆரம்பித்தேன். எனக்கும் கூட கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்தது. என்னுடைய சகோதரரை வெட்டினவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ரோட்ல நிற்பார்கள். நான் கிராஸ் பண்ணி போகும் பொழுது அவர்கள் நின்ற உடனே அந்த ஜென்ம சுபாவம் அப்படியே வந்து நான் அவனை திரும்பி பார்ப்பேன். அவன் உடனடியாக தலையை குனிந்து கொள்வான். இப்படித்தான் போய்கொண்டே இருந்தது. அந்த 2 பேர் சகோதரர்களும் கிடைக்காவிட்டால் இவன் கடைசியாக இருக்கிறான், இவனை கூட கொல்லலாம் என்று சொல்லி நாம் முற்பட்டார்கள். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த மகிமையான அந்த ரட்சிப்பை எனக்கு அருளும்படியாக அவர் சித்தம் கொண்டார். காலங்கள் நிறைவேறின பொழுது அவர் எனக்குள்ளே தன்னுடைய மகிமையான வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் நான் சினிமாவுக்கு போகும்படியாக காசு கேட்ட பொழுது, என்னுடைய தாய் கொடுக்க முற்பட்ட பொழுது என்னுடைய சகோதரிகள் வந்து தடுத்தார்கள். நேற்று பிரசங்கத்தை கேட்டீர்களா? சினிமாவுக்கு போவதும் ஒன்றுதான், சினிமாவுக்கு காசு கொடுப்பதும் ஒன்றுதான். ஆனால் நாம் சினிமாவுக்கு போகாவிட்டாலும் இவனை சினிமாவுக்கு அனுப்பினால், காசு கொடுத்து அனுப்பினால் அதே பாவத்தினுடைய தண்டனை நமக்கும் உண்டு என்று நேற்று பிரசங்கம் பண்ணினார்கள். எது கேட்டதா என்று சொல்லி என்னை நிறுத்த ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய சக நண்பன் ஒருவன் இதே பெந்தேகோஸ்தே சபையிலே விசுவாசியாக இருந்தபடினால் ஊழியர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது நானும் கூட அவனோடு சேர்ந்து இந்த சபைக்கு வர ஆரம்பித்தேன். கொஞ்ச நாட்களில் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே ஒரு பெரிய கிரியையை செய்ய ஆரம்பித்தது. துன்மார்க்கமான குடும்பத்திலே துஷ்டனாக மிருகமாக மாற வேண்டிய ஒரு நிலவரத்தில் இருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பிரவேசித்தார். துன்மார்க்க நண்பர்கள் எனக்கு கிடைத்த நேரத்திலே கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுவிக்க ஆரம்பித்தார். டியூஷன் போகிறேன் என்று சொல்லி நண்பர்களோடு சுற்றுவதும், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சீக்கிரமாக சிகரெட் பாக்கெட்டை காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கையில 3 சிகரெட் 4 சிகரெட் வைத்து அவர்கள் குடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரங்களில் இருந்து ஆண்டவர் என்னை அந்த துன்மார்க்க சுபாவங்களிலிருந்து என்னை திருப்பி விட்டார். எத்தனையோ மாதங்கள் சாராயத்தை நான் விற்றிருக்கிறேன், சாராயத்தை காய்ச்சி இருக்கிறேன். என்னுடைய சொந்தக்காரர்கள் வீடுகளுக்கு போனால் ஒரு அடுப்பிலே ரைஸ் இருக்கும், அடுத்த அடுப்பிலே சாராயம் அடிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டபடினால் இந்த மார்க்கத்திலே அவர் கொண்டு வர அவர் சித்தம் கொண்டார். நான் இங்கே வந்த பொழுது ஊழியர்களுடைய அரவணைப்பும் ஊழியர்களுடைய பராமரிப்பும் என்னை அவர்களோடு இணைத்துக் கொண்டதும், நான் வந்தவுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் கிரியை செய்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். என்னுடைய சகோதரர்கள் என்னை பல விதங்களிலே தன்னை போல மாற்ற முற்பட்டார்கள். ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு இவன் ஒருவன் நல்லவனாக இருக்கட்டும் என்று சொல்லி என்னை விட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் மாறினது. என்னுடைய சகோதரர்களுக்குள்ள கேசுகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெறப்பட்டார்கள். என்னுடைய சகோதரிக்கு வேலை இல்லாமல் இருந்தது. ஒரே நாளிலே கர்த்தர் அற்புதமான ஒரு வேலையை கட்டளையிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வின் சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. துன்மார்க்கமாக இருந்த என்னுடைய சகோதரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கிற ஒரு சிந்தைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நானும் அறிந்து வந்த பொழுது, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்ட பொழுது தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி அவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். திடீரென்று நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லாரும் சாட்சி சொல்லுகிறார்களே, நமக்கு தெய்வீக சுகத்தின் சாட்சி இல்லையே என்று நான் ஒரு நாள் யோசித்தேன். அடுத்த நாளிலிருந்து என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நான் பாதிக்கப்பட்டேன். முழு சரீரமும் நான் பாதிக்கப்பட்டேன். கிளாஸ்ல போய் என்னால உட்கார முடியாது, உட்கார்ந்தால் எழும்ப முடியாது. என்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போனால் தயவு செய்து இங்கு வராதே, எல்லாருக்கும் பரவிவிடும் என்று சொல்வார்கள். என்னுடைய வீட்டில் நான் நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், மயங்கி விழக்கூடிய அளவில் என்னுடைய சரீரம் முழுவதும் சொறியினாலே பருக்களினால் நிறைந்திருந்தது. ஆனாலும் ஆண்டவரை குணமாக்க வேண்டுமே என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய சகோதரர்கள் பார்த்தால் எனக்கு வேறு விதத்திலே அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள் என்று எண்ணின பொழுது திடீரென்று ஒரு நாள் நான் இருந்த நம்முடைய சபையினுடைய போதகர் வந்தார். நேரடியாக வந்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், என்னை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். அந்த கஷ்டத்தில் நான் என்னை எடுத்துக் கொடுத்தேன். உடனடியாக அவர் ஜெபித்து என் முழு சரீரமும் அவர் பூசி விட்டு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். அன்றையிலிருந்து அந்த வல்லமை அப்படியே மாறி போனது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். நாட்கள் போன பொழுது இந்த மகிமையான ஊழியத்தினுடைய அழைப்பை எனக்கு கொடுத்தார். இந்த கனமான ஊழியத்தின் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தார். தண்ணீரில் நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் விடுதலை பண்ணுவேன் என்று சகரியாவிலே சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடைய வீட்டார் விடுதலை பட வேண்டுமானால் நீ உடன்படிக்கையின் இரத்தமாக உன்னுடைய ஜீவனை இந்த ஊழியத்தில் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் இந்த மகிமையான ஊழியத்துக்கு என்னை ஆண்டவருடைய கரத்திலே சமர்ப்பித்தேன். எனக்கு பைபிள் அதிகமாக தெரியாது, எனக்கு உலகத்திலே அதிகமான ஞானம் கிடையாது, எந்த விதமான திறமைகளும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்த பொழுது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என்னை ஒப்புக் கொடுத்தேன். ஊழியத்துக்கு எடுத்து நான் அடுத்த நாள் ஃபெய்த்தோம்ல நின்ற பொழுது என்னுடைய சகோதரன் வந்து விட்டார். வந்து பாஸ்டரோடு பயங்கரமான ஒரு தர்க்கம்.
என்னை இழுத்து கொண்டு போய் மறுபடியும் கல்லூரியிலே சேர்த்து விட்டு, உன்னை நான் அன்றைக்கே ரவுடியாக மாற்றி இருக்க வேண்டும், நான் உன்னை ஏதோ வாழ்க்கையில் நீ அமைதியாக போய் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து விட்டேன், இனிமேல் ஊழியம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது, அப்படி ஏதாவது நடந்தால் என்ன நடக்கும் பார் என்று சொன்னார். ஆனால் நான் இந்த பாதையிலே போய் கொண்டிருப்பது அவருக்கு தெரிந்து விட்டது. ஒரு நாள் என்னை 2 சகோதரர்களும் தூத்துக்குடி சென்று வைத்தோம்லே, அப்பொழுது லோக்கலாக இருந்தது, வந்து நேரடியாக பிரதர் அந்த பாஸ்டரை மிரட்டினார்கள். இவன் கொடுத்த ஃபார்மை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும், இவன் கையெழுத்து போட்ட ஃபார்ம் உடனே அடையாறிலிருந்து எனக்கு திரும்பி வர வேண்டும், இல்லாவிட்டால் இந்த ஃபெய்த்தும் இங்கே இருக்காது, இந்த சபை இங்கே இயங்க முடியாது, இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி, நான் இருந்த பொழுதே என்னுடைய தெருவில் ஊழியக்காரர்களே வரமாட்டார்கள், அந்த நிலவரத்துக்கு மாறி போய்விட்டது. பாஸ்டரும் சொல்லிவிட்டார், நீ ஊழியத்துக்கே வர வேண்டாம், உன்னால பிரச்சனை என்றால் வர வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஏற்ற வேளை வந்த பொழுது எந்த சகோதரன் பாஸ்டர் வந்து வாக்குவாதம் பண்ணினாரோ, எந்த சகோதரன் ஃபெய்த்தும் இருக்காது என்று சொன்னாரோ, அதே சகோதரன் நீ போகவில்லையா, இன்னும் நேரமாகவில்லையா, ஒன்றும் சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி அவரே என்னை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்த ஊழியத்துக்காக அவர் பஸ் ஏற்றி விட்டு அவர் போனார். பிரியமானவர்களே, எந்த மனுஷனையும் இயேசுவினால் மாற்ற முடியும், எந்த சூழ்நிலையும் இயேசுவினால் மாற்ற முடியும், எந்த இருளிலும் அவர் பிரகாசிக்கக்கூடிய சக்தி உள்ளவர், எந்த மிருகம் போன்ற இந்த மனிதனையும் புனிதனாய் அவரால் மாற்ற முடியும். இந்த என்னுடைய சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட பாதைகளில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், ஒருவேளை இது அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், இது நிரந்தரமானது அல்ல. இவைகளை மாற்றக்கூடிய சக்தி ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அதற்கு பின்பு இந்த ஊழியத்துக்கு வந்த பின்பு வியாதிகள், போராட்டங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய எத்தனையோ அசாதாரணமான சூழ்நிலைகள், ஆனாலும் இவைகளின் மத்தியில் எல்லாம் என்னை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிறதான அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கலாம், உங்களுடைய புருஷனுடைய தகப்பனை போல இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள் போல இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலைத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இவைகளை மாற்றக்கூடிய சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். Mm-hmm.